சென்னையில் அரசு பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்ட விவகாரம் 3 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. சென்னையில் சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகர் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்ட விவகாரம். தலைமை ஆசிரியர்கள் விளக்கம் அளிக்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. கல்விக்கு தொடர்பில்லாத எந்த நிகழ்ச்சிகளையும் அரசு அனுமதியின்றி பள்ளிகளில் நடத்தக்கூடாது. சென்னையில் அரசு பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்ட நிலையில் பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் மதுமதி உத்தரவு. அசோக் நகர் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்ட விவகாரம். குழு அமைக்கப்பட்டு உடனடியாக விசாரணை தொடங்கிவிட்டதாக பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் தகவல். சென்னை அசோக் நகர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம். பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்ட நிலையில் பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை. கல்வியை சமத்துவம் மலரச் செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என்ற தலைப்பில் கருத்தரங்கு. சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளியில் தொடங்கி வைத்தார் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். தவறு யார் செய்தாலும் தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் காட்டம். பள்ளி நிகழ்ச்சிக்கு நிர்வாக ரீதியாக அனுமதி பெற வேண்டும் என்ற குறைந்தபட்ச புரிதல் ஆசிரியர்களுக்கு வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். அமெரிக்காவின் சிகாகோவில் மேலும் 3 நிறுவனங்களுடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தனி மனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழ்தல், சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள்தான் மாணவர்களிடம் விதைக்கப்பட வேண்டும். மாநில பாடத்திட்டம் குறித்த ஆளுநரின் கருத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். திமுக ஆட்சியில் பெண்கள் நடமாடவே முடியாத அளவுக்கு பாதுகாப்பு கொஞ்சமும் இல்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசுக்கு வலியுறுத்தல். நீலாங்கரை நில மோசடி வழக்கு தொடர்பாக சென்னையில் 5 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் ரெய்டு. விருதுநகர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றதை எதிர்த்து விஜயபிரபாகரன் தொடர்ந்த வழக்கு. மாணிக்கம் தாக்கூர் மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாநாடு நடத்துவது தொடர்பாக போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு இன்று பதிலளிக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று பதில். சென்னை முழுவதும் 1519 விநாயகர் சிலைகளை வைக்க காவல்துறை அனுமதி. 16,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தகவல். நாளை விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் பூக்கள் விலை உயர்வு. சென்னை கோயம்பேடு சந்தையில் பூக்கள், வாழை, கரும்புகளின் விலை கடுமையாக உயர்ந்திருப்பதால் மக்கள் அவதி. திரைத்துறையில் பாலியல் புகார்கள் தீவிரமடையும் பரபரப்பான சூழலில் சென்னையில் நாளை மறுநாள் கூடுகிறது நடிகர் சங்க பொதுக்குழு. பாலியல் புகார்கள் தொடர்பான பிரச்சினைகள் கூட்டத்தில் எதிரொலிக்கும் என எதிர்பார்ப்பு. மதுரை திருமங்கலம் அருகே குராயூர் பகுதியில் புதிய டாஸ்மாக் கடை திறக்கப்படவிருந்த நிலையில் பொதுமக்கள் எதிர்ப்பு. புதுக்கோட்டை ராஜகோபாலபுரம் பகுதியில் புதிய டாஸ்மாக் மற்றும் பார் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம்.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்ட விவகாரம். தொப்பலாக்கரை காட்டு பகுதியில் பதுங்கியிருந்த முக்கிய குற்றவாளியை சுற்றி வளைத்து கைது செய்த தனிப்படை போலீசார். தஞ்சை பூதலூர் அருகே லிப்ட் கொடுப்பது போல் அழைத்து சென்று பெண் கூலி தொழிலாளி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். கைதான பிரவீன், ராஜ் கபூர் ஆகியோருக்கு கை கால் முறிவு. சேலம் மத்திய பேருந்து நிலையம் அருகே அதிகாலை முதலே சந்துக்கடையில் மது விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. பயணிகளின் பாதுகாப்பை கருதி சட்டவிரோத மது விற்பனையை காவல்துறை தடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. செபி தலைவருக்கு காங்கிரஸ் எம்பி கே.சி. வேணுகோபால் தலைமையிலான நாடாளுமன்ற பொது கணக்கு குழு நோட்டீஸ் அனுப்ப திட்டம். பங்குச்சந்தை ஊழலில் ஈடுபட்டதாக ஹிடன்பர்க் குற்றம் சாட்டிய நிலையில் புதிய நடவடிக்கை. பீகாரின் 65% இடஒதுக்கீட்டை ரத்து செய்து உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்த வழக்கு. பதிலளிக்க கோரி மத்திய அரசு மற்றும் பீகார் அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கும் கனமழை. காலை முதல் பொழியும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கொல்கத்தாவின் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு. நிதி முறைகேடு வழக்கில் சந்தீப் கோஷ் சிபிஐ காவலில் உள்ள நிலையில் வீட்டில் சோதனை. உத்தரப்பிரதேசம் பக்ரைச்சில் இருந்து வெளியேறிய ஓநாய்களை பிடிக்க ஸ்னைப்பர் துப்பாக்கியுடன் தீவிர தேடுதல் வேட்டை. இதுவரை 4 ஓநாய்கள் பிடிபட்ட நிலையில் எஞ்சிய ஓநாய்களை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம். $10 லட்சம் பேர் பணம் செலுத்தி சாட் ஜிபிடியை வணிக தேவைகளுக்கு பயன்படுத்துவதாக ஓபன் ஏஐ நிறுவனம் அறிவிப்பு. 2 ஆண்டுகளில் இந்த இலக்கை எட்டியிருப்பதாக கூறி பெருமிதம்.